பாஜக வந்து ஓபிஎஸ்ஸும் தினகரனும் மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறத பற்றி செய்திகள்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி நாங்கள் பொதுக்குழு சமீபத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவிலே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு 16 தீர்மானங்கள் அதிலே நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் முக்கிய தீர்மானமாக கூட்டணி குறித்து முடிவெடுப்பதும், கூட்டணி குறித்து அதற்கான தகுந்த வியூகம் வகுப்பதும், பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருக்கு முழு அதிகாரம் கொடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியிலே தேசிய அளவிலே டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தலைமையிலும், தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே அமைய இருக்கிறது என்ற தீர்மானத்தையும் அங்கே தெளிவாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர் நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள். அந்த தீர்மானத்தின்படி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படும். அண்ணாமலை எல்லாம் ஏதோ ஜெயலலிதா வந்து ஆலோசகராக திகழ்ந்தார் அப்படின்லாம் பாராட்டுறாங்க. கூட்டணியில் நீங்கள் இருக்கும்போதே அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஓபிஎஸ் தினகரனை அவரோட சந்திக்கிறாரு, அவனை பாராட்டுறாரு, எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரங்களே அவரவர்கள் பாராட்டுவதும் அவரவர்கள் விமர்சனம் செய்வதும் இது தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது என்ற அர்த்தம். அப்படித்தான் இதை பார்க்க முடியும். ஆகவே யாருக்கு தெரிந்த செய்தி, அவரவர்களுக்கு தெரிந்த செய்தி அவரவர்களுடைய பாணியிலே பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை நாம் யாரும் குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருப்பதைக் கண்டு ஆளுகிற கட்சி நடுநடுங்கி போயிருக்கிறது. இதுதான் உண்மை நிலவரம். ஆகவே ஆளுகிற கட்சி நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த வெற்றி கூட்டணியை வெற்றிகரமாக வழிநடத்துகிற பொறுப்பை புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானிய தொண்டர், ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்ற புதிய இலக்கணத்தை படைத்து நாடு போற்றுகிற நல்லாட்சியை நலத்திட்ட நாயகராக ஒரு வரலாறு படைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை வரவேற்பவர்கள் எல்லோரும் வரவேற்கிறார்கள். அதை இன்னும் மீண்டும் அதை மலரச் செய்ய வேண்டும் என்று, அந்த உறவு மலரச் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மலரச் செய்கிறார்கள். தேர்தல் காலங்களிலே வருகிற விமர்சனங்களுக்கும் தேர்தல் காலங்களிலே வருகிற பாராட்டுகளுக்கும் நாம் ஒவ்வொன்றுக்கும் பூத கண்ணாடி வைத்து தேடி படித்து அதற்கான அரசியல் காரணங்களை எல்லாம் கண்டுபிடித்து சொல்லி கொண்டு இருப்பதற்கு யாருக்கும், எந்த அரசியல்வாதிகளுக்கும் நேரம் இல்லை. மக்களை சந்திப்பதற்கே யாருக்கும் நேரம் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு 175 தொகுதியிலே நேரடியாக சென்று சந்தித்த ஒரு வரலாறை இனிமேல் எந்த தலைவரும் முறியடிக்க முடியாது. புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய வரலாற்றை இனிமேல் எந்த தலைவரும் முறியடிக்க முடியாது.